2025ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஆன்லைன்ல மணி மேக் பண்ணும் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி தனக்கு பிடிச்ச ஃபோன், லேப்டாப், கார்ஸ், பைக் இதெல்லாம் வாங்கணும்னு நினைப்பாங்க. அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். பட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி ஆன்லைன்ல மணி மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இதெல்லாம் வெறும் பீஸ் ஆஃப் கேக் தான். இதை விட உங்களால் நிறைய பண்ண முடியும். ஒரு உண்மையை சொல்லட்டுமா, உங்களால் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை கூட அடைய முடியும். என்ன சொல்ற? குறிப்பிட்ட பீப்புள் மட்டும் நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஜென்ரேஷனல் வெல்த், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. அண்ட் அதர் சைடில் ஒரு சில பேத்தால ரூபாய் சம்பாதிக்கிறது கூட கஷ்டமா இருக்கு. தன்னோட ஃபேமிலியை பார்த்துக்கிறது கூட கஷ்டமா இருக்கு. பேசிக் நீட்ஸ் கூட ஃபுல்ஃபில் பண்ண முடியல இந்த 2025ல. பணக்கார இன்னும் பணக்கார ஆயிட்டு இருக்கா, ஏழை இன்னும் ஏழை ஆயிட்டு இருக்கா. இது எல்லாத்துக்கும் ரீசன் எக்கானமி ரொம்ப ரேப்பிடா எவ்ரி சிங்கிள் டே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. இந்த எக்கானமி நியூ ஸ்கில்ஸ், நியூ டூல்ஸ், நியூ பெர்ஸ்பெக்டிவ் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்குது. முடிங்க கமான் நியாயம் பண்றீங்க சார். கமான் அதை கொடுக்க நாம ரெடியா இருந்தோம்னா இந்த 2025 உங்களோட மணி மேக்கிங் இயரா இருக்கும். Without any further delay, let's get into this video. Number 1, grabbing the attention with creative production. அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான், நீங்க எல்லாரும் அழிஞ்சு போயிட்டு இருக்குன்னு நினைக்கிற விஷயம். பட் அது இப்போதான் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. தட் இஸ் கான்டென்ட் கிரியேஷன். உங்களுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்டோட சொல்றேன். நீங்க எல்லாரும் நினைச்சுக்குவீங்க மேரிக் சொல்றதே சொல்லிட்டு இருக்கடா, என்கிட்ட சொன்ன அதே டயலாக் தான், ஒரு சேஞ்சும் கிடையாது. பட் ஒரு கான்டென்ட் கிரியேட்டரா வருது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்களோட பிசினஸ்க்கு, உங்களோட பர்சனல் பிராண்டிங்க்கு. 2023ல டிஜிட்டல் கான்டென்ட் கிரியேஷன் மார்க்கெட் இந்தியாவில் மட்டும் எவ்வளவு ரெவன்யூ ஜெனரேட் பண்ணிருக்கும்னு நினைக்கிறீங்க? தெரியாதா? சொல்ல முடியாது. இட் இஸ் 1500 மில்லியன் USD. சொல்லி தொலைங்க. ஒரு டாலரோட மதிப்பு 85 ரூபீஸ். அப்போ 1500 மில்லியன் டாலர்ஸ்னா எவ்வளோ நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. 15 கோடியாம்ல, 15 கோடினா எம்புட்டு? 1000 எல்லாம் தாண்டி போச்சுப்பா. இது 2030ல 4400 மில்லியன் USD டாலர்ஸ் வரைக்கும் போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதோட மார்க்கெட் பொட்டன்ஷியல் அவ்வளோ அதிகமா இருக்கு. இந்தியாவில் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி 2023ல 1900 crores வேல்யூ பண்ணப்பட்டிருக்கு. கிரியேட்டர் எக்கானமி இந்தியாவில் 2023ல 900 மில்லியன் டாலர்ஸ் வரைக்கும் வேல்யூ பண்ணப்பட்டிருக்கு. இது 2030ல 3000 மில்லியன் டாலர்ஸ் வரைக்கும் போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இந்த ஆக்டர்ஸ், இந்த செலிபிரிட்டிஸ்லாம் சொல்லி ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு பதிலாக இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ், கிரியேட்டர் சொல்ற பிராண்ட்ஸ், அவங்க கிரியேட் பண்ற பிராண்ட்ஸ்லாம் மேஜிக் பண்ணிட்டு இருக்கு. ஒரு ஆவரேஜ் இந்தியன் 2 hours 30 minutes அவங்களோட போன்ல, அவங்களோட இன்டர்நெட்ல, சோஷியல் மீடியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள மாதிரி ஆட்கள்லாம் இருக்கணும் தாங்க இந்தியாவுக்கே அசிங்கம். அந்த அட்டென்ஷன் கிராப்பிங் தான் ரொம்ப முக்கியம். அந்த அட்டென்ஷனை யார் கிராப் பண்றாங்களோ அவங்க மணி நிறைய பண்ணுவாங்க. நீங்க பார்க்குற கிரியேட்டர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல அவங்க சும்மா வீடியோ போடல, they are printing lot of money. இவ்வளவு பணமா? என்ன சம்பாத்தியம்? நான் ஒரு இன்ட்ரோவர்ட், என்னால் சம்பாதிக்க முடியாதுன்னா ஒரு கான்டென்ட் கிரியேட்டரா, ஒரு யூடியூபரா, ஒரு இன்ஸ்டாகிராமரா தான் நீங்க ஆகணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஒரு வீடியோ எடிட்டர் ஆகலாம், ஒரு கிராஃபிக் டிசைனர் ஆகலாம், கான்டென்ட் ரைட்டர் ஆகலாம், சோஷியல் மீடியா மேனேஜர் ஆகலாம். இந்த மாதிரி பல பரிணாமங்கள் இருக்கு. வெளியே தெரிகிறது ஒரு உருவம், ஆனா உள்ள தெரிகிறது பல ரூபங்கள். Video editing skill, one of the high paid demanding skill in 2025. thumbnail designer, content writer, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்கில்ஸ் இருக்கு. ஒரு ஸ்கில்லையுமே அந்த ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி you can make lot of money. தெரிஞ்சிக்க, புரிஞ்சிக்க. சப்போஸ் நீங்கள் ஒரு கிரியேட்டர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கீழே காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிகாஸ் நான் ஒரு கம்ப்ளீட் கோர்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கம்பிங் February இல்லை March அது லான்ச் ஆகும். கம்ப்ளீட் ஆன்லைன் கோர்ஸ் A to Z. எப்படி மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் ஜென்ரேட் பண்ணுறது, எப்படி வீடியோ ஜென்ரேட் பண்ணுறது, எப்படி மணி மேக் பண்ணுறது, எவ்வளோ ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும்னு A to Z கம்ப்ளீட்டாக சொல்லி தரப்போகிறேன். நீங்கள் ஒரு 5 years ஆன்லைனில் பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், நான் ஜீரோலேருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஐ ஹவ் சேஞ்ச் மை லைஃப் கம்ப்ளீட்லி. இது எல்லாமே கான்டென்ட் கிரியேஷனால தான் நடந்துச்சு. எப்போ, எங்க, எப்படி? வெரி சூன் அதோட கோர்ஸ் லான்ச்சிங் டேட் நான் சொல்கிறேன். கம்ப்ளீட் பவர் பேக், பட் வெரி ஃபியூ பீப்புள். ஒரு கோஹாட்டாக தான் ஜாயின் பண்ண போகிறீங்க. கீப் வெயிட்டிங். Number 2, ஸ்மால் பிஸ்னஸ் அண்ட் ஏஜென்சிஸ். ஸ்மால் பிஸ்னஸும் ஏஜென்சிஸும் இந்தியாவில் ரேப்பிடாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. இதுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்ல போகிறது டெக்னாலஜி அண்ட் இன்டர்நெட்னால தான். பிகாஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப், காலேஜ் கேர்ள்ஸ், பாய்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஸ்மால் பிஸ்னஸையும் ஏஜென்சியும் நிறைய ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ பேசுற பேச்சுக்கு ஒரு 30 பிசினஸ் பண்ணிருக்கணும்யா? இல்ல, நான் ஒரே பிசினஸ் தான் பண்றேன். என்னது? இந்த வீடியோ பண்றேன்ல. பெரிய பெரிய பிஸ்னஸஸ் ஜென்ரேட் பண்ண முடியாத ரெவன்யூஸை இந்த ஸ்மால் பிஸ்னஸஸும் ஏஜென்சிஸும் ஜென்ரேட் பண்ணுது. பிகாஸ் பீப்புள் நிறைய ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஸ்மால் ஏஜென்சிஸ் அண்ட் பிஸ்னஸ்னால. சாமத்தியமா தொழில கத்துக்கிட்டு சைன் பண்ணியிருக்கோம்யா. 2025ல இந்தியாவில் 95% ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ஸ்மால், மைக்ரோ, மீடியம் பிஸ்னஸஸ். ஸோ இதை நீங்கள் கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கணும். 30% ஆஃப் GDP கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இந்தியாவுக்கு. அரௌண்ட் 35% ஆஃப் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் அவங்களால வச்சுக்க முடியும். இட் இஸ் ஜஸ்ட் பிகாஸ் அவங்களுக்கு நிறைய மேன் பவர் தேவையில்ல, பில்டிங்ஸ், ரெண்ட்,
கம்யூனிகேஷன்ஸ் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல்ஸ் இந்த மாதிரி எதுவுமே தேவைப்பட போறதில்ல. ஸோ அதனால அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் ரொம்ப ஹையரா இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹேண்ட் கிராஃப்ட்ஸ், டிஷர்ட் பிசினஸஸ், கான்டென்ட் கிரியேஷன் ஏஜென்சி, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஏஜென்சி, ஆட் கேம்பிங்ஸ் ஏஜென்சி, ஃபேஸ்புக் ஆட்ஸ், இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ், யூடியூப் ஆட்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிசினஸ், மசாலா பிசினஸஸ், டெய்லர் அக்கா, ஜிம் அக்கா, இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய பிசினஸஸ் லான்ச் பண்றதுக்கு காரணம் ஸ்மால் பிசினஸ் அண்ட் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ற ஐடியா இருந்துச்சுன்னா 2025 ஒரு பெஸ்ட் டைமா இருக்கும். யோசிக்காம ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்பர் 3, கம்யூனிகேஷன் ஸ்கில். டோன்ட் யூஸ் தி வேர்ட் டா. ஓகே, அது இஸ் நைஸ்லி வீடியோ. கோ. ஸோ இதால தான் ஒரு சேல்ஸ் நடக்க போது, உன்னால லீட்ஸ் எடுக்க முடியும், மார்க்கெட்டிங் பண்ண முடியும். உங்ககிட்ட சூப்பர் டூப்பர் ப்ராடக்ட் இருக்கட்டும், உனக்கு வந்து ஒரு பெரிய நோயை குணப்படுத்துற ஒரு ப்ராடக்டே இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய சொல்யூஷன் கொடுக்குற ப்ராடக்டா இருக்கட்டும். உன்ன எய்ட்ஸ்க்கு மருந்தா கண்டுபிடி சொன்னாங்க. என்ன ஒரு ப்ராடக்ட், என்ன ஒரு சர்வீஸா வேணா இருக்கட்டும், ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்ல, ப்ராப்பர் சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி இல்ல, ப்ராப்பரா சேல்ஸ் க்ளோஸ் பண்ண முடியல, லீட்ஸ் எடுக்க முடியலனா உன்னால என்னைக்குமே உன்னோட பிராண்டை சூப்பர் டூப்பரா கொண்டு போக முடியாது. இல்ல நீ ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்க, நீ ஒரு ஹையர் ஜாப்ஸ்க்கு போகணும் அப்படின்னு நினைச்சாலும் உனக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப முக்கியம். பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் உன்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை நீ பில்ட் பண்ணி ஆகணும். சப்போஸ் அதுக்கு ஒரு செப்பரேட் வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே காமெண்ட் செக்ஷன்ல சொல்லு. உன்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி பில்ட் பண்ணலாம் இன் இங்கிலீஷை நான் செப்பரேட் வீடியோ அப்லோட் பண்றேன். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. அப்புறம் பிகாஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லைனா இங்கே பேஸ்மெண்ட்டே இல்லைன்னு அர்த்தம். பேஸ்மெண்ட் இல்லாமல் எவ்வளோ பில்டிங் கட்டினாலும் அந்த பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்காது. ஒரு நாள் இல்லாமல் ஒரு நாள் இடிஞ்சு விழுந்துடும். நம்பர் 4, வெப்சைட் பில்டர். நீ ஒரு கிரியேட்டரா இரு, இல்ல ஆன்லைன்ல பிராண்ட் வச்சுக்கோ, மசாலா வித்துக்கோ, யோகா கிளாஸ் நடத்து, நீ யாரா வேணா எவனா வேணா இரு. இதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படும். உன்னோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை ஷோகேஸ் பண்ணு, அதுதான் the வெப்சைட். நீ ஒரு ப்ராப்பர் வெப்சைட் டிசைனர் அண்ட் பில்டரா இருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட், யூ கேன் பிரிண்ட் லாட் ஆஃப் மணி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கிளாத்திங் பிராண்ட் ஸ்டார்ட் பண்றதா இருந்துச்சு, மேவரிக் கிளாத்திங்ல இன்னொன்று புதுசாக ஸ்டார்ட் பண்றதா இருந்துச்சு. பட் அதை ட்ராப் பண்ணிட்டேன் பிகாஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன். பட் அதுக்கு வெப்சைட் பில்டிங்க்கு 1,75,000 rupees கோட் பண்ணாங்க. 75,000 பின்ன என்ன வாரணம் ஆயிருமா? வாய மூடுங்கடா. நான் அந்த பிராண்ட் விட்டு வெளியில வந்துட்டேன். பட் ஸ்டில் அதோட வெப்சைட் டாப் நாச்சா இருந்துச்சு. டிசைனிங் அண்ட் ஆஸ் வெல் அஸ் பில்டர். ஒரு வெப்சைட் டெவலப்பரா இருந்தீங்கன்னா யூ கேன் மேக் லாட் ஆஃப் மணி. நம்ம கடமையில கண்பார்வை ஓவர் ஆகி போச்சு. ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய்க்கு நவ்வால பூசணிக்காய வாங்கி நம்ம கலெக்ஷனை பார்த்து வாய புழக்கிறவன் தலையில பூரா போட்டு ஓட. And number 5, the hero of the video நான் சொல்லுவேன், AI, artificial intelligence. இது உன்னோட ஜாப்ஸ் டேக் ஓவர் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். பிகாஸ் கரெக்டாக ப்ராம்ப்ட் கொடுக்கறதுக்கும் இது கரெக்டாக இன்ஃபர்மேஷன் கீ கொடுக்கறதுக்கும் ஒரு மேனுவல், ஒரு ஆள் தேவை. 8 லட்சம் லைன் ஆஃப் கோட்ஸ் உனக்கு நான் ப்ரோக்ராம் பண்ணிருக்கேன். கன் எடுத்து சொன்னா நீ பண் எடுக்கிறேன். ஏன்னா அதுக்கு கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாதான் அது கரெக்டான ஒர்க்கை பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ உன்னோட ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே இது எடுத்துகிட்டு போகுமான்னு கேட்டிங்கன்னா இட் வில் பி அண்ட் ஹெல்ப்ஃபுல் டூல் அண்ட் உன்னோட டைம் அண்ட் எனர்ஜியை சேவ் பண்ணும். அதே சமயத்தில் இன்னைக்கு நீ கொடுத்த கேஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, இன்னொன்று கொடு. நிறைய மேன் பவர் தேவைப்படுற இடத்துல மேன் பவர் கம்மி பண்ணும். பட் டாப் லெவல் ஜாப்ஸ் எதுவுமே எடுக்க போறதில்ல. 100 பேரோட திறமை அவன்கிட்ட இருக்கலாம், ஆனா எங்க கிட்ட இருக்கிற முக்கியமான ஒண்ணு அவன்கிட்ட இல்லையே. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராம்ப்ட் இன்ஜினியர்னா அதுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன், அதுக்கு கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தா தான் அந்த ஏஐ அந்த ஜாபை பண்ண போகுது. பெரிய பெரிய கம்பெனிஸ், பெரிய பெரிய பிராண்ட்ஸ்லாம் கூட இப்போ ஏஐ எப்படி அவங்களோட ஒர்க் ஃப்ளோவில் கொண்டு வரலாம், இது அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி லெவலை, அவங்களோட டைமை அண்ட் அவங்களோட எஃபிஷியன்சி லெவலை எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தே ஆர் டூயிங் லாட் ஆஃப் ரிசர்ச்சஸ். ஸோ ஏஐஸில் எப்படிலாம் நீ ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். நம்பர் 1, கிரியேட்டிங் நியூ ஏஐ மாடல்ஸ். அதாவது நியூ ஏஐ மாடல்ஸ் நீ கிரியேட் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா அதை நிறைய பிஸ்னஸஸ்க்கு சேல் பண்ணலாம், நிறைய பிராண்ட்ஸுக்கு சேல் பண்ணலாம், அவங்களோட எஃபிஷியன்சி லெவலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. நம்பர் 2, ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் ஏஐஸை இம்ப்ரூவ் பண்ணுற ஒரு ஆளாக இருக்கலாம். நம்பர் 3, மாஸ்டரிங் த எக்ஸிஸ்டிங் AI டூல்ஸ். அதை மாஸ்டர் பண்ணி அது இன்னும் எஃபிஷியண்டா அந்த பிராண்ட்ஸுக்கோ இல்லை உன்னோட கம்பெனிஸ்க்கோ எப்படி யூஸ் பண்ணலாங்கிற விஷயம் தெரிஞ்சுன்னா you can make a lot of money. ஸோ இதெல்லாம் தான் ஒரு 5 ways நீ மணியை பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு 2025ல ஜீரோவா இருக்காத ஹீரோவா மாறிடு. மேக் லாட் ஆஃப் மணி. நீயும் மேக் பண்ணும், நானும் மேக் பண்ணும். தட்ஸ் த கோல். அண்ட் இன்னொரு நல்ல கான்டென்ட்டோட இந்த Maverick உங்களை பார்க்குறேன். Until then it's bye from Maverick. Tada, bye bye, take care, peace out.